அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் வெரி வெரி ராங் அங்கிள். நாங்கெல்லாம் சிங்கம், வேடிக்கை பார்க்கலாம் வெளியே போக மாட்டோம், வேட்டையாட தான் வெளியே போவோம். ஓ, அப்போ கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட விஷயம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், நாடு முழுக்க பேசக்கூடிய வாக்கு திரட்டு விஷயம், இதுக்கெல்லாம் வெளியில வர மாட்டீங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற விஷயம். நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு மாநாடு நடத்துவீங்க, அதுவும் 1 மணி நேரம் தான் நடத்துவீங்க. இதுதான் உங்களுக்கு வேட்டையாடுற விஷயமா? இவ்வளவு ஏன் அங்கிள்? திமுக எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லையாம? யாரா சொன்னது? எங்க தளபதி தான் சொன்னாரு. இது இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலையா. அதனால எங்களுக்கு எதிரி இப்போ திமுக தான். ஏண்டா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாரு, இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம், ஏதாவது டேட்டா சொன்னாரா? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இதுதான் டாப் ரேங்க்ல இருக்கு. தமிழ்நாடு அதுல கடைசி இடத்துல இருக்குது. ஆனா பணிபுரியக்கூடிய பெண்கள், உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்கள்ல தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது. பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னா தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்க முடியுமா? அப்புறம் என்ன சொன்ன, வாக்குறுதி நிறைவேற்றலையா? விடியல் பயணம், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து இந்த வசதி இருக்கிறதால இன்னைக்கு பெண்கள் பெரிய அளவில் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்தியா டுடே இதை பத்தி ஆர்டிகல் எழுதும் போது தமிழ்நாட்டு பெண்கள் இதனால மாசம் 800 இருந்து 1000 வரைக்கும் அவங்களுக்கு மிச்சமாகுது அப்படின்னு சொல்லி பாராட்டி எழுதிக்கிட்டு இருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகையால இன்னைக்கு பெண்கள் பெரிய அளவில் பயனடைஞ்சு கணவனோட தயவு இல்லாம பெண்களே அவங்களோட தேவையை நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான திட்டம் கொடுக்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே இந்த திட்டத்தை இன்னைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லாம புதுமை பெண், நான் முதல்வன், தமிழ் புதல்வன் இது மாதிரியான திட்டங்களால அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் உயர்கல்வி படிக்க போகும்போது அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்பட்டு இது மூலமா அவனோட கல்விக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டக்கூடாது, அப்படி கல்விக்கான ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல இங்க பலருக்குமே தெரியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது SC சமூக மக்கள், சாதி ரீதியா ஒடுக்கப்பட்ட மக்கள், இவங்க வெளிநாடுகளுக்கு போய் படிக்கணும். அப்படி படிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு மாணவருக்கு 36 லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்கப்படும். அவங்களுடைய டிக்கெட்டு, விசா, அவங்களுடைய கல்வித்தொகை எல்லா செலவுமே அரசே செய்து அவங்க வெளிநாடுகள்ல, அதாவது ஒரு டெல்டா மாவட்டத்துல சாதி ரீதியா ஒடுக்கப்பட்ட ஒரு மாணவன் அவன் லண்டன் மாதிரியான வெளிநாடுகளில் போய் படிக்கணுங்கிறதுக்காக இப்பேற்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கு. இதை பத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட சமீபத்தில் தனியா ஒரு ஆர்டிகல் எழுதி அந்த அளவுக்கு புகழ்ந்து எழுதிருந்தாங்க. இதையும் தாண்டி ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபா குறைக்கப்பட்டிருக்கு, பெட்ரோலுக்கு லிட்டர் 3 ரூபா குறைக்கப்பட்டிருக்கு. இப்படி எத்தனையோ வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்க. சொல்லாத வாக்குறுதியுமே இங்க செய்யப்பட்டது. இப்போ ஓலா, ஸ்விக்கி இது மாதிரியான வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இவங்க வெயிலே அலைஞ்சு கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இணைய தொழிலாளர் கூடம்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி அவங்க AC ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அவங்க சார்ஜ் போடுறதுக்கும் இப்படி சொல்லாத பல திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க. இதனாலதான் தமிழ்நாடு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொருளாதார வளர்ச்சியில 11.19% உயர்ந்து இந்தியாவிலே நம்பர் 1 இடத்துல இருந்துட்டு இருக்கோம். ஆனா இது எதுவுமே தெரியாம ஸ்டாலின் அங்கிள் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்க தாண்டா பூமர் அங்கிள்.